ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்போ டிஃபனுக்கு சுட சுட பொங்கல் கொசும் செய்யலாம். பொங்கல் செய்தால் அதுக்கு சட்னி சாம்பார் செய்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொசு செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சுட சுட பொங்கலில் கொசு ஊற்றி பிசைஞ்சி சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வாங்க செய்யலாம். பொங்கலுக்கு 1 அழகு பச்சரிசியும் 1/2 அழகு பைத்தம்பருப்பும் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுட்டேன். இப்போ அது நல்லா கழுவி எடுத்து இதில் இந்த பாத்திரத்தில் குக்கரில் கொட்டிடணும். அதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சோண்டு இஞ்சி சீவி எடுத்துக்கினேன். கொஞ்சம் சீரகமும் இஞ்சியை வச்சு நல்லா நசுக்கிட்டேன். நசுக்கி எடுத்து அதில் போட்டேன். இப்போ உப்பு போடணும். கல் உப்பு போடுறேன். அதை கலந்துட்டு உப்பு பார்த்துட்டு மூடிடும். உப்பு சரியா இருக்கு. மூடி 2 விசில் வர வைக்கணும். மூடி 2 விசில் வரட்டும். இப்போ கத்திரிக்காய் கொசுக்கு இப்போ என்னென்ன வேணும்னு இப்போ தேவையானதுன்னு போட்டு வேக வைக்கிறோம். வாங்க. பருப்பு 1 அழகு போட்டுருக்கேன். ரெண்டாவது விசில் வந்துச்சு, ஆனால் நிறுத்திட்டேன். கத்திரிக்காவை பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கோம், அதை போட்டுருவேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியா. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3த்தையும் நசுக்கி வச்சிருக்கேன். மிளகாத்தூள் போடலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள். கொஞ்சம் மஞ்சள். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த அளவு தண்ணி போட்டுட்டு நல்லா கிளறிட்டு உப்பு சரியா இருக்கு, மூடிடுறேன்.
தூக்கி அடுப்பு மேலே வச்சிடலாம். அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் போட்டு ஒரு 2 விசிலில் வெந்துடும். இப்போ ஸ்டீம் போனோடனே இதை திறக்கலாம். வெந்துடுச்சு, இறக்கிட்டேன். பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்கு. பொங்கல் சூப்பராக வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுது. இப்போ தாளிக்கலாம். பொங்கலை தாளிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ மிளகு சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மிளகு சீரகம் பொரிஞ்சிடுச்சு. முந்திரி பருப்பையும் இப்போ போட்டுறேன். சவுந்துடுச்சு. இப்போ நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு கருவேப்பிலை போட்டுட்டேன். போட்டு பொங்கலில் ஊற்றிட்டேன். தாளித்து ஊற்றிட்டேன். கிளறி விட்டுறேன். பாருங்க, பொங்கல் ரெடி. கொசு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொசு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். வெயிட்டு கத்தாங்க. சூப்பராக ஆயிடுச்சு. தண்ணி பற்ற வச்சுட்டேன். தாளிக்கலாம். கடுகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். போடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு வச்சிடுச்சு. காலி மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். கொசு ரெடி. சூப்பராக வந்துட்டுக்குது. பொங்கலும் ரெடியாக இருக்குது. கொசும் ரெடியாக இருக்குது. பொங்கலும் கொசும் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிரமாதமாக இருக்குது. நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா பிரீசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.